இதுக்கு மேல ஒலிச்சு மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ அல்லாஹாலா அவன் அவனாகவே வெளிப்பட போகிறான். அல்லாஹாலா அவனே வரப்போகிறான். அவன் வந்தால் ஒரு ரூபத்தில் தான் வருவான். வஜா ரப்புக்கு, உன்னுடைய ரப்பு வந்து விட்டான். அல்லாஹ் என்ன செய்ய போறான்? அல்லாஹ் வந்துட்டான்றான். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அது என்ன கிடையாது, தூரம் கிடையாது. இப்ப அல்லாஹ் வருவதற்குள் இந்த உலகம் வேறு உலகமாக மாற்றப்பட்டு போயிருக்கு. இந்த உலகத்துல கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிருக்கு. நாதி இருக்காது, யாருக்கும் எந்த ஒரு போலீஸும் இருக்காது, இராணுவமும் இருக்காது. அல்லாஹ் வரும்போது என்ன இருக்காது, எந்த ஒரு சட்டத்திட்டமும் இருக்காது, அரசாங்கமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாம் ஒரு காட்டு வாழ்க்கை. இப்போ அல்லாஹால மீண்டும் எல்லோரையும் எழுப்புவான். எல்லோரும் எழுப்பப்படுவாங்க. எல்லோருக்கும் கேள்வி கணக்கு இருக்குது. யாரும் தப்பிக்க முடியாது. மை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா, ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அதையும் அவர்கள் பார்ப்பார்கள். மை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, ஒரு அணு அளவு கரெக்டா அல்லாஹ் கணக்கு பார்ப்பான். இந்த உலகத்துல நாம தப்பிச்சிடலாம், அவங்கள்ட்ட உள்ள தப்பிச்சிடலாம். அல்லாஹாலா ஒவ்வொரு மனிதருக்கும் சரியான முறையில் ஒரு அணு அளவு என்ன செஞ்சிருந்தா கூட, நல்லது செய்திருந்தாலும் அந்த நல்லதும் அவருக்கு கிடைக்கும். ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதுவும் அவருக்கு கிடைக்கும். யாரும் தப்பிக்கவே முடியாது அல்லாஹ்ட்ட. அதனால தான் அவுலியாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹாலா கேள்வி கணக்கு கேட்டால் யாரும் தப்பிக்கவே முடியாது. அல்லாஹாலா சரி போயிட்டு போகுது, மன்னிச்சு விட்டுட்டா தப்பிச்சிடலாம். ஆனால் அப்படி ஒரு செயலாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஏதோ ஒரு செயல் எல்லாம் பிடிச்சி போயிடுச்சு, பரவாயில்ல. ஒரு செயல், ஒரு எண்ணம், ஒரு நல்ல எண்ணம், எல்லாம் பிடிச்ச போற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நிறைய அமல் செய்ய நல்லா பார்க்கறது இல்லை. ஏதோ ஒண்ணு எல்லாம் பிடிச்சி போச்சு, எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒண்ணு இருந்தா மற்றது எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தாங்க. சொல்றது நன்மை நெருங்கி விட்டது, அல்லாஹ்வுடைய அருள் என்ன செஞ்சிருச்சு, நெருங்கிருச்சுன்றதுக்கு அடையாளம். 2 அவுலியாக்கள் இருந்தாங்க. ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா அவன் ஒருத்தர் கேட்டாங்க, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே? அப்போ அவங்க சொன்னாங்களா, எங்களுடைய எல்லா சொத்துக்களையும் அரசாங்கம் அபகரிச்சுக்கிச்சு. என்னது, அவங்க பெரிய கோடீஸ்வரர்கள், இறைநேசர்கள், கோடீஸ்வரர்கள். ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். ஒருத்தர் கேட்டாங்க, என்ன இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? தெரியுமில்ல சில பேர் பார்த்து, அந்த ரொம்ப சந்தோஷமா இருந்தா யாரை வந்தாலும் பார்த்து கண்டுபிடிச்சாங்க, இன்னைக்கு என்ன ரொம்ப அப்படியே உற்சாகமா இருக்கிறீங்களே? அப்போ அவங்க சொன்னாங்களா, என்னது, அரசாங்கம் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருச்சு, அப்படியா, எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு, எங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. நம்மளால விளங்க முடியாது. அப்ப ஏன் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க? எல்லாம் தருவான், எல்லாம் தருவான், அல்லாஹ் செய்வான் நாங்க சும்மா சொல்லிட்டு இருந்தோம். இருந்தாலும் இந்த சொத்து செல்வங்கள்லாம் இருக்கும்போது நமக்கு அதுல இருந்து இது வருது, இதுல இருந்து இது வருது அப்படின்னு எண்ணங்கள் போயிட்டு தானே இருக்கும். வல்லத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டான். இப்ப அவனே எங்களுக்கு கொடுக்க போறான். அவன் கொடுக்க போறத நாங்க பார்க்க போறோம். இப்ப அவன் இது மூலமா அவன் கொடுத்தான், இருந்தாலும் இப்ப அவன் நேரடியாக கொடுக்கறத நாங்க பார்க்க போறோம். அந்த சந்தோஷத்துல நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறோம். அப்ப எல்லாம் இந்த துனியா விலகிறதுனால அவுலியாக்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. ஓ, ஈமானுக்கான நேரம் வந்துருச்சு, களம் வந்துருச்சு. அமைதியா காட்டுல குகையில, நம்ம இப்ப காட்டுல உட்காந்துருக்கோமா இல்லையா, வேற ஆண்டு அப்படி இருந்து பயிற்சி எடுத்து எல்லாம் ஈமான பலப்படுத்தணும்னா அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? அப்போ அல்லாஹாலா அந்த வாய்ப்பை கொடுக்குறான்னா அல்லாஹாலா ஈமானை பலப்படுத்துறான்னு அர்த்தம். அவனுடைய அருளை கொடுக்க போறான்னு நேரடியாக அவன் என்ன செய்ய போறான், கொடுக்க போறான். இது வரைக்கும் மறைமுகமாக அப்படி இப்படிமா வந்தது, எப்படி வரப்போகுது, நேரடியா அவனுடைய குதிரத்தை அல்லாஹ் காட்ட போறான். அல்லாஹ் ஆற்றல் பெற்றோம் சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் குதிரை நேரடியாக கண்கூடாக நம்ம பார்த்தா அப்பதான் நமக்கு என்னது, சந்தோஷம். அப்ப அதுக்கான நேரம். அப்ப அது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யும், இருக்கிறதெல்லாம் போகும்.
நாம எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்துருச்சு. எந்த ஈமானுக்காக நம்ம எதிர்பார்த்ததுன்னு ஈமான்.